Now we call upon Brother Justin, who has come from India, to share his testimony in short. இந்தியாவிலிருந்து வந்தான சகோதரன் ஜஸ்டின் அவர்களை சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கிறோம். ඉන්දියා සිට පැමිණ සිටින බ්‍රදර් ජස්ටින් ඔහුගේ සාක්ෂි අප සමග විදා ගන්නවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குற்றமும் செய்யாத அன்பையே தன் கொள்கையாய் கொண்ட என் அன்பு தெய்வம் இயேசு மாபெரும் ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையில இலவசமாகவே எனக்கு அனுமதித்தார். அந்த இயேசுப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். Somebody can say in Sinhala. Praise the Lord. I was born and brought up in a Catholic background. ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. මා කතෝලික පවුලක උපත ලැබ මෑතිදරි කරන ලැබුවා. என்னுடைய 2ஆம் வகுப்பு படிப்பை முடித்துவிட்டு நான் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலுக்கு கடந்து சென்றேன். After the completion of my second standard, I went to fishing. මා දෙවනි වසර ඉගෙනගෙන ඉන්පසු දීවර රැකියාවේ යෙදී සිටියා. 1997ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு என்னுடைய இடது கன்னத்திலே எனக்கு கேன்சர் வியாதி ஒன்று வந்தது. In the year 1996, I was afflicted with the cancerous on my left cheek. 1996 වන වසරේ මාගේ වම් කමුලේ මට පිළිකාවක් සෑදී තිබුණා. எத்தனையோ மருத்துவமனைகளிலே என்னை கொண்டு போனார்கள். எந்த விதமான சுகமும் இல்லாமல் மிகவும் கஷ்டத்திலே நான் வேதனைப்பட்டேன். I was admitted to different hospitals. Unfortunately, I couldn't find any kind of relief. I was suffering to the core. බොහෝ රෝහල් වලට මා ගෙන ගියත් මට කිසිම උපකාරයක් ලැබුණේ නැත. මට කිසි සුවයක් තිබුණේ නැත. அந்த வியாதியிலே 10 மாசமா நான் படுக்கையிலே காணப்பட்டேன். என்னுடைய மரண தருவாயிலே நான் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டேன். Due to that sickness, I was bedridden for 10 months and I was at the point of death. මේ රෝගය කරුණකටගෙන මාස 10ක් මා උත්පලව සිටියා, මරණාසන්නව සිටියා. சென்னையில இருக்கிறதான அந்த அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னை வீட்டிற்கு திரும்பி அனுப்பினார்கள். எந்த விதமான சுகமும் கிடைக்கிறதற்கு வாய்ப்பில்லை, உங்களுடைய பிள்ளையை வீட்டிற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். In Chennai, at Adayar, there is a cancer hospital. The doctors said that there is no scope and hope with regard to his son. Therefore, you can take him back home. චෙන්නේහි තිබෙනා වූ පිළිකා රෝහලේ සිටින වෛද්‍යවරුන් ඔබගේ පුත්‍රයාගේ ජීවිතය ගැන කිසිම බලාපොරොත්තුවක් නැත. එම නිසා ඔහු නිවසට ගෙන යන්න කියා මාගේ දෙමාපියන්ට පැවසුවා. என்னை ஆஸ்பத்திரியிலிருந்து திருப்பி விடும்போது என்னுடைய சூழ்நிலை எந்த மாதிரி இருந்ததென்றால் என்னுடைய இடது கன்னத்திலே பெரிய ஒரு ஓட்டை காணப்பட்டது. As I was sent back from the hospital hopeless, on my left cheek there was a huge hole. මා රෝහලෙන් පිටත් කළ අවස්ථාවේදී මාගේ තත්ත්වය කුමක්ද නම් මාගේ වම් කම්මුලේ විශාල සිදුරක් තිබුණා. என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண்கள், என்னுடைய நாவு, என்னுடைய காது எல்லாமே செயலிழந்து போன சூழ்நிலையிலே நான் காணப்பட்டேன். I was in a pitiable plight in which all the members of my body, my hands, my legs, my eyes and every part of the body became inert and inactive. මාගේ දෙපා තියත් මාගේ දෙසවන් මාගේ ඇස් සියල්ල ක්‍රියා විරහිත වූවා. எந்த விதமான சாப்பாடும் எனக்கு சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டத்திலே வேதனைப்படும் போது என்னுடைய சூழ்நிலை ரொம்ப பரிதாபத்திலே காணப்பட்டது. I was not able to imbibe any type of food. Thus I was really in a pitiable plight. කිසිම ආහාරයක් අනුභව කරන්න නොහැකි තත්ත්වයේ මා ඊට දුක්සහිත තත්ත්වයේ පසු වූවා. எங்க அம்மா வந்து எனக்கு ஸ்பூன்ல பாலை எடுத்து அப்படியே வாய் வழியே ஊத்துவார்கள். அப்பொழுது இந்த இடது கன்னத்தில் இருக்கிறதான அந்த பெரிய ஓட்ட வழியாக இரத்தமோடு சேர்ந்து அந்த பால் வெளியே வந்துவிடும். My mother used to feed me milk with a spoon. She used to pour that upon my mouth, but the hole that is on my left cheek, through which this milk would come out. මගේ මව හැන්දෙන් මගේ කටට කිරි පොවන අවස්ථාවේදී මෙම කිරි මගේ වම් කමුලේ තිබුණා වූ ඒ සිදුර තුලින් ලේ සමග පිටතට පැමිණෙනවා. என்னுடைய சரீரம் முழுவதும் அழுவின நிலைமையிலே காணப்பட்டேன். என்னை பார்க்க வருகிறவர்கள் தூரத்தில் இருந்து பார்த்து அந்த துர்நாற்றத்தை அவராலே மூந்து பார்க்க முடியாத அளவுக்கு
பயங்கரமான நாற்றமா இருக்கிறதுனாலே தூரத்திலிருந்து என்னை பார்த்து கடந்து போய் விடுவார்கள். My entire body was in a putrefied state. The visitors who wanted to visit me, as they come aloof, they would go away because of the smell, the stench from my body. මාගේ මුළු ශරීරයම කුණු වී තිබුණා. මා බලන්න පැමිණෙනා වූ සියලු දෙනා ඒ දුර්ගන්ධ දරාගත නොහැකිව ඊට දුර සිට මා බලමින් නැවත හැරී යනවා. அப்படியான சூழ்நிலையிலே மரண சூழ்நிலையிலே நான் காணப்பட்டு இருக்கும்போது ஒரு அருமையான தாய் வெண் வஸ்திரம் தரித்து எங்களுடைய வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். Meanwhile, when I was at the point of death, a good mother, clad on white garment, came to my home. මේ ආකාර භයානක තත්ත්වයක මම අපස්සු වන අවස්ථාවේදී මරණාසන සිටි මොහොතේදී සුදු වස්ත්‍රයෙන් පැළඳෙනා වූ යම් මව් කෙනෙක් අපගේ නිවසට පැමිණුණා. அவர்கள் வந்து என்னை பார்த்து பரிதாபப்பட்டு என்னுடைய தாயிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய மகனுக்கு இயேசு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி எங்களுடைய அம்மாவிடத்திலே சொன்னார்கள். She came to my home on noticing miserable condition. She was moved with compassion. That mother said to my mother, "My Jesus is able to command healing to your son." ඒ මව මාගේ තත්ත්වය දැක අනුකම්පා කරමින් මාගේ මව දෙස බලමින් යේසුස් වහන්සේ ඔබගේ පුත්‍රයා සුව කරන්න පුළුවන් කියා පැවසුවා. எத்தனையோ மருத்துவமனைகளிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளையை கொண்டு போனோம், எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களிலே நாங்கள் கொண்டு போனோம், எந்த விதமான சுகமும் இல்லை. நீங்கள் ஒரு நன்மை செய்ய விரும்பினால் என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகன் நல்ல ஒரு மரணத்துக்குள்ளே போவதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு எங்களுடைய தாயார் சொன்னார்கள். My mother said to that elderly woman, "We took our son to different hospitals. They have left him behind, and there's no hope in his case. Therefore, if you really love my son, just pray that he must find a good end." මාගේ පුත්‍රයා බොහෝ යහපත් රෝහල් වලට අප ගෙන ගියා. බොහෝ පූජනීය ස්ථාන වලට අප ගෙන ගියා. නමුත් කිසිම ප්‍රතිකාරයක් ලැබුණේ නැත. ඔබට හැකිනම් මාගේ පුත්‍රයාට යහපත් මරණයක් ලැබෙන්න ඕනේ කියා යාඥා කරන්නයි මාගේ මව උත්තර දුන්නා. அந்த அம்மா சொன்னார்கள், இயேசு சுகம் கொடுக்க முடியும், உங்க பிள்ளை பழைய நிலவரத்துக்குள்ளே வர முடியும், இயேசு எல்லா விதமான வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுக்க முடியும். நீங்க கண்டிப்பாக இந்த கன்வென்ஷனுக்கு, எங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் நடக்க, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இயேசு சுவாமி சுகம் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி எங்களை கூப்பிட்டார்கள். Optimistically, that mother said, "Our Jesus is able to command deliverance and healing to your son. Nearby a convention is going on. If you kindly take your son to the convention, you attend the meetings, Jesus is able to do miracles in the life of your son." එම මව ඊතාතරේ කියා සිටියා. අපගේ යේසුස් වහන්සේ ඔබගේ පුත්‍රයාට සුව කරයි. ඔබ ආසල තිබෙනා වූ රැස්වීම මාලාවට ඔබගේ පුත්‍රයාව ගෙනෙනවා නම් යේසුස් වහන්සේ අනිවාර්යෙන් සුව ලබා දෙනවා කියා මම පැවසුවා. அந்த அம்மாவுடைய வற்புறுத்தல் காரணமாக எங்க அம்மாவும் சம்மதித்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே என்னை கொண்டு வந்து அந்த லாஸ்ட் பகுதியிலே ஒரு பாய் போட்டு என்னை படுக்க வைத்தார்கள். Due to the persuasion of that mother, my mother took me to that particular convention, and I was kept to the rear row upon a mat. ඒ මවගේ පෙරත කිරීම නිසා මාගේ මව මාය රැස්වීම මාලාවට ගෙන ගොස් ශාලාවේ පසුපස කෙළවරක පැදුරක් දමා මාව නිදි කරා. என்னுடைய சரீரத்திலிருந்து வீசக்கூடிய அந்த துர்நாற்று மூலமாக யாரும் என்னுடைய பக்கத்திலே வராமல் எல்லாரும் விலகி போனார்கள். Due to the stench that was coming out of my body, nobody could came unto me. People kept away. මාගේ ශරීරයෙන් පිටත් වුණා ඒ දුර්ගන්ධ නිසා කිසි කෙනෙක් මට ලං වුණේ නැත. සියලු දෙනා ඊට දුර සිටියා. அருமையான பரிசுத்தவான், Beloved saint of God, ප්‍රේමයනීය ශුද්ධවන්තයා, நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க போகிறேன், அசுத்தாவி பிடித்தவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார். he said, "I'm going to pray for the sick ones. I'm going to pray for the people who are possessed with the devil." රෝගී නුදිසා මා යාඥා කරන්න යනවා. යක්ෂ පීඩාත්ව සිටිනා අය වෙනුවෙන් යාඥා කරන්න යනවා කියා පැවසුවා. உங்கள் வியாதி இருக்கக்கூடிய இடத்திலே கைகளை வையுங்கள், இயேசு உங்களுக்கு சுகம் தரப் போகிறார் என்று சொல்லி பலத்த சத்தமாய் சொல்ல ஆரம்பித்தார். Further, he in powerful voice started saying, "The place where the sickness is, please keep your right hand and pray." ඔබගේ රෝගය තිබෙනා වූ ස්ථානයේ ඔබගේ දකුණු අත තබන්න අපි යාඥා කරන්න යනවා කියා ශුද්ධවන්තයා පැවසුවා. அந்த வார்த்தையை கேட்டதான அந்த அருமையான தாய் உடனே வந்து என்னுடைய வலது கரத்தை தூக்கி என்னுடைய இடது கன்னத்திலே வைத்தார்கள். On hearing that statement, that poor loving mother took my right hand and kept upon my left cheek. මේ වාක්‍ය ඇසුවා වූ ප්‍රේමණීය මව මාගේ දකුණු අත රැගෙන මාගේ වම් කම්මුලේ තැබුවා. அருமையான பரிசுத்தவான் ஜெபிக்கிறது போல நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுப்பா, எனக்கு இதிலிருந்து நீங்க சுகம் தந்தா நான் உங்க பிள்ளையா வாழ்வேன், உமக்காக வாழ்வேன்.
இந்த பாவ வாழ்க்கை வாழ மாட்டேன், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன், இந்த உலகத்திலே நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவிதம் பண்ணுவேன், எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க சுவாமி என்று அழுது அழுது கேட்க ஆரம்பித்தேன். According to the invitation made by the Holy Saint of God, I started praying, "Oh Heavenly Father Jesus Christ, have compassion upon me, come on to deliverance. If you have kindness upon me and completely heal me, I will wind up leading this kind of miserable life hereafter. I will lead an exemplary life. I will do thy will. I will walk according to thy ways." Thus I made a decision. ඊශ්වරයන්ට යාඥා කළ අවස්ථාවේදී මා ද ආකාර යාඥා කරමින් ස්වාමිනී ඔබ වහන්සේ මට අත ගැස්සුවෙම මා සුව කළ මැනව ඔබ වහන්සේ මේ භයානක රෝගයෙන් මාව නිදහස් කරනවා නම් ඔබ වහන්සේගේ දරුවෙක් හැටියට මා ජීවත් වන්නේ මේ මින් පසු මේ පාපිෂ්ඨ පෞකාර ජීවිතය මා ගත කරන්නේ නැත මා ඔබ වහන්සේගේ දරුවෙක් හැටියට සුද්ධවන්තයෙක් හැටියට ජීවත් වෙනවා කියලා මා උන්වහන්සේට පොරොන්දු වුණා. ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து என்னுடைய சரீரத்துக்குள்ளே பாய ஆரம்பித்தது. A mighty power from heaven started making its onslaught upon my body. විශාල බලයක් ස්වර්ගයේ සිට මගේ ශරීරයට පැමිණුණා. இப்படி இருந்ததான அந்த கை, அந்த கட்டியோட இருந்ததான அந்த கை ஒரே செகண்ட்ல ஒரு இமைப்பொழுதிலே அப்படியே உள்ளே போய்விட்டது. Within a flicker of a second, within a twinkling of an eye, that hand I kept upon that swelling, that is completely vanished. මා ඒ අවස්ථාවේ මගේ කමුලේ තබා තිබුණා මගේ අත මොහොතක ෂණයකින් එස්සෙම ඇතුළට ගියා. அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கி போய் கொண்டிருக்கிற வேளையிலே என்னுடைய கை, என்னுடைய காலு, என்னுடைய காதுகள் எல்லாம் பலனடைய ஆரம்பித்தது. When that powerful anointing was making its operation upon my body, my hands, my legs, all the members of the body became energetic and vibrant. ඒ ආලිපේ මා කෙරේ පදිත වෙන අවස්ථාවේදී මගේ දෙයත් දෙපාද මගේ ශරීරයේ සියලු අවයවයන් තුළ මහත් බලයක් ඇති වුණා. என் அன்பு தெய்வம் இயேசு எனக்கு முன்பாக அப்படியே தோன்றி மகனே எழுந்திரு என்று சொல்லி என்னுடைய வலது கரத்தை பிடித்து தூக்கி எழுப்பி விட்டார். My loving God Jesus appeared before me and he said, "My son, stand up." He held my right hand and lifted me up. මගේ ප්‍රේමණීය යේසුස් වහන්සේ මා ඉදිරියේ පැමිණ සිට මගේ ප්‍රේමණීය පුත්‍රයා නැගිටින්න කියා මගේ දකුණු අත අල්ලා මා කෙලින් සිටුවා. அந்நிய பாஷையிலே இயேசுப்பாவை துதிக்க ஆரம்பித்தேன். பரவசத்திலே மூழ்கி அப்படியே துதிக்க ஆரம்பித்தேன். I started praising my Jesus God in unknown tongues. I was in heaven really. මා අන්‍ය භාෂාවෙන් මගේ යේසුස් වහන්සේට ප්‍රශංසා කළා. මහත් ප්‍රීතියකින් පිරී මා එලෙස උන්වහන්සේට ප්‍රශංසා කර ප්‍රීති වුණා. அந்நிய பாஷை என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. என் இயேசு எனக்குள்ளே வந்த அதே மாத்திரத்திலே எனக்குள்ளே இவைகள் எல்லாம் வந்து விட்டது. Thus far I had no knowledge about this Holy Spirit. Thus far I was not aware of unknown tongue. But the moment Jesus Christ came into me, all these experiences came into me. අන්‍ය භාෂා කියන්නේ කුමක්ද ශුද්ධාත්මය කියන්නේ කුමක්ද කියලා නොදැන සිටියා මට උන්වහන්සේ මට පෙන්වනවා මේ මොහොතේදී මේ සියලු අත්දැකීම් මම එක විටම ලබා ගත්තා. எனக்குள்ளே இருந்ததான ஒரு அசுத்தமான ஒரு ஜீவிதம் என்னிலிருந்து கடந்து போகிறதை நான் பார்த்தேன். ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் எனக்குள்ளே பிரவேசிக்கிறதை நான் பார்த்தேன். I sensed an evil life that was latent in me started fleeing away from me, and I could find the confluence of a holy life making its arrival in me. මා තුළ තිබෙනා වූ අපවිත්‍ර පාපිෂ්ඨ ජීවිතය මාගින් තුරන් වී ශුද්ධ ජීවිතයක් මට ලැබීම මට පෙනී ගියා. பெரிய பெரிய டாக்டர், என்னை பெற்றதான தாயும் என் தகப்பனும் யாரும் தரக்கூடாத ஒரு மகத்துவமான பயங்கரமான ஒரு விடுதலையை என் அன்பு தெய்வம் இயேசு எனக்குள்ள வந்த அதே செகண்ட்ல எனக்கு கொடுத்து விட்டார். The moment my loving Jesus, the mighty God who came into me, he commanded a great deliverance, healing and peace that the reputed and expert doctors could not provide. විශිෂ්ට වෛද්‍යවරුන්ද මගේ දෙමාපියන්ද කිසි කෙනෙක් මට ලබා දීමට නොහැකි වූ මහත් වූ මිදීමක් මහත් වූ ප්‍රීතියක් සමාදානයක් ස්වාමී යේසුස් වහන්සේ මට ලබා දුන්සේක. என்னை விடுதலையாக்கின அந்த அன்பு தெய்வம் இயேசு நம்ம மத்தியிலும் வந்திருக்கிறார். The very loving Lord Jesus Christ who delivered me has come to me tonight. මා නිදහස් කළා වූ ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේ මේ සඳහා වේලාවේ අප මැදියේ සිටිනසේක. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் உங்களுக்கும் சுகத்தையும் விடுதலையும் தருவார். With faith, if you also make a prayer unto the Lord, he is able to command deliverance for your sickness. ඔබ ඇදහිල්ලෙන් යුක්තව ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලනවා නම් උන්වහන්සේ මිදීම ඔබට ලබා දෙනවා ඇත. அப்படியாக பரிசுத்தவான்களுடைய கூட நானும் இயேசுப்பாவை ஆராதிக்கிறதுக்கு சபையிலே கடந்து போக ஆரம்பித்தேன். Thus I started visiting the congregation in order to worship my Jesus God.
මේ ආකාර ශුද්ධවන්තයන් සමග මා දෙම ස්ථානයේ තිබුණා වූ සභා රැස්වීම වලට සහභාගී වෙන්න ආරම්භ කළා. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வசனங்களை சொல்லும்போது எனக்கு வாசிக்கவோ எழுதவோ எனக்கு தெரியாது. As the saints of God give reference to the portions of the scripture, I did not know even the letters of the alphabet. ශුද්ධවන්තයන් දෙවියන්වහන්සේගේ වචනයෙන් පදගෙන දක්වන අවස්ථාවේදී මට කියවන්න හෝ ලියන්න මම දැන සිටියේ නැත. அருமையான பிரதர் எனக்கு இந்த வசனத்தை எழுதி கொடுங்கள் என்று கேட்டு என்னை கொண்டு வந்ததான இயேசுப்பாக்குள்ள கொண்டு வந்ததான அந்த தாயிடத்திலே கொடுத்து அவங்க வாசித்து எனக்கு சொல்லி தருவார்கள். I would ask the nearby brothers, please just note down the reference the pastor has made. They used to do the help. And in the evening, I used to consult that mother who brought me to this fellowship. She would read aloud the passages and explain everything to me. මා ළඟ වාඩි වී සිටිනා ප්‍රේමණීය සහෝදරයන්ට කියා මා ඒ පාසතුමා කියනවා පද ලියා ගන්නවා. ඉන්පසුව මා ස්වාමීන් වහන්සේගේ අභිගත ගෙනාවා ඒ ප්‍රේමණීය මවට කියමින් ඒ පද ඒ මව මට කියා දෙනවා. ඒ බයිබලෙ කියව මට සියල්ල පැහැදිලි කර දෙනවා. அந்த அம்மா ஒரு வசனம் வாசித்தாங்க. என்னுடைய நாமத்தினால் நீ எவைகளை கேட்பாயோ அவைகளை நான் உனக்கு தருவேன் என்று அந்த வசனத்தை வாசித்தார்கள். That mother read a portion of the scripture that says, whatever you ask in my name, I shall grant you everything. මගේ නාමයෙන් ඔබ ඉල්ලන්නා යම් ඕනෑම දෙයක් මම ලබා දෙන්නෙමි කියනවා පදේ මම විසින් කියවන ලැබුවා. உடனே ஒரு பைபிளை வாங்கினேன். Immediately I bought a copy of the Bible. විගසින් බයිබලයක් මිලදී ගතිමි. ஒரு ஆவிக்குரிய பிரதர் வீட்டிலே வந்து ஜெபிக்க கேட்டேன். I came to a spiritual man's house, requested him to pray. ආත්මික සහෝදරගේ නිවසට ගොස් මම යාඥා කරන්න අවසරය ඉල්ලා ගත්තා. நீங்கள் இந்த ரூமிலே போய் ஜெபிக்கலாம் என்று சொன்னார்கள். உடனே நான் முழங்காலில் இருந்து பைபிளை விரித்து வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுப்பா, இந்த பைபிளை படிக்கிறதுக்கு ஞானத்தை நீங்க இன்னைக்கு எனக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். He said, you can come into this room and pray. I entered, knelt down. I started praying to the Lord. Oh Jesus, my Father, give me the knowledge to read the scripture today. මේ කාමරයට ගොස් අපට යාඥා කරන්න පුළුවන් කියා වුන් මට අවසර දුන්නා. මා ගොස් දනගසා මාගේ පිය වූ යේසුස් වහන්සේ මේ දවසේදී මේ බයිබලය කියවන්න ඔබ වහන්සේ මට ප්‍රඥාව ලබා දෙන්න ඕනේ කියා උන්වහන්සේගෙන් ඉල්ලා සිටියා. உம்முடைய நாமத்தினால கேட்கும்போது நீங்க எனக்கு தருவீங்களே சுவாமி. பரலோகத்துக்கு போகக்கூடிய சகல வழியும் இந்த வேதாகமத்துல இருக்கு. இந்த வேதாகமத்தை ஒரு அம்மாவிடத்துல நான் எவ்வளவு நாள் வாசித்து சொல்லி கேட்க முடியும்? இன்றைக்கே எனக்கு வாசிக்கிறதுக்கு ஞானம் தந்தா நான் இந்த பைபிளை படிப்பேனேப்பா. எனக்கு படிக்கிறதுக்கு நீங்க ஞானம் தந்தே ஆக வேண்டும். அப்போதான் நான் இந்த முழங்கால் விட்டு எழுந்திருப்பேன் என்று இயேசுப்பாவிடத்திலே சொல்ல ஆரம்பித்தேன். I started earnestly making the plea unto Jesus. Oh Father, oh Master, thy ways not enter the kingdom of God are mentioned in this Bible. How long should I seek the help of this poor mother? Therefore make me literate in not read the portion of the scripture. If you do so hereafter, I'll earnestly sincerely follow thee. Only then I shall get up from my seat. Thus I determined in my mind. ස්වාමිනී මාගේ පියාණෙනි ඔබ වහන්සේගේ රාජ්‍යයේ ආයත සියලු මාර්ග මේ බයිබලයේ කියා තිබෙනවා. මා දවස් කීයකට මේ මවට කියා කියවන්නද ඇගෙන් ඉගෙන ගන්නද ඔබ වහන්සේ මේ දවසේ අනිවාර්යෙන් මට ඔබ මේ බයිබලයේ කියවන්න ඥානය දෙන්න ඕනේ ප්‍රඥාව දෙන්න ඕනේ. නැතහොත් මේ ස්ථානයේ මා නැගිට යන්නේ නැහැ. ඔබ වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලන්න ඕනෑම දෙයක් දෙන බවට ඔබ වහන්සේ පොරොන්දු වුණා. මේ දේ අද දවසේ ඊට කළ මැනව කියා මා යාඥා කළා. ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை என்னுடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்தது. உடனே ஒரு வார்த்தை, மகனே இன்றிலிருந்து என் வேதத்தை நீ தியானிப்பாய் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் எனக்குள்ளே பிரவேசித்தது. A mighty power started haunting my body, and I heard a voice from above, my son, henceforth hereafter thou shalt read my scripture. මහත් බලයක් මාගේ ශරීරයට ඇතුළු වුණා. ඒ අවස්ථාවේදී ස්වර්ගයේ සිට බලවත් හඬක් මට ඇසුණා. මාගේ පුත්‍රය මේ දවසේ සිට නුඹ මාගේ වචනේ මෙනෙහි කරනවා ඇත. உடனடியாக என்னுடைய நாவு முதலாக சங்கீதம் 91 பாட்டு போல படிக்க ஆரம்பித்தது. இப்போ நீங்க பைபிளை விரிச்சு நீங்க உங்களுடைய நாவை அசைச்சு படிப்பீங்க. எனக்கு 2ஆம் வகுப்பு படிச்சதுனால எனக்கு படிக்க தெரியாது. நான் பைபிளை விரிச்ச உடனே என்னுடைய நாவு முதலாக சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான் என்று சொல்லி பாட்டு போல என்னுடைய நாவு தானா படிக்க ஆரம்பித்தது. Suddenly my lips started mumbling, my tongue started uttering Psalm 91, the first verse, which says, he that dwelleth the Most High is a blessed one. Normally when you articulated something you would mumble that can be audible to others, but that's the first time I made such an attempt that became successful by the grace of God.
මා පළමුකොට ගීතාවලිය 91 වෙනි ගීතාවලිය රැගෙන මා කියුවා ඔබ ඒ ආකාර කියවනවා නම් ඔබගේ දිවෙන ඔබගේ මුඛයෙන් මේ දේ බලමින් ඔබ කියවයි. නමුත් මම දෙවනි ශ්‍රේණිය පමණ ඉගෙනගෙන තිබුණේ මට කියවන්න දන්නේ නැහැ. නමුත් මම බයිබලයේ දිගහරිය ගමන් ගීතිකාවක් කියන ආකාරයට මහෞතමයන්ගේ රහස්ථානවල වසන තැනතේ සර්ව පරාක්‍රමයන්ගේ සෙවණේ වාසය කරන්නේ කියන උපදේ මා එලෙසම ප්‍රකාශ කළා. அதே மாத்திரத்திலே தமிழ் வாசிக்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் எனக்கு ஒரே செகண்ட்ல எனக்கு கொடுத்து விட்டார். Meanwhile, in the same moment itself, the Lord had made me literate enough to read Tamil, Malayalam, English in the same fluency. ඒ මොහොතේම ස්වාමීන් වහන්සේ මට දෙමළ බයිබලයේ කියවන්නද ඉංග්‍රීසියෙන් කතා කිරීමටද ඉංග්‍රීසි බයිබලයේ කියවීමටද ඒ මොහොතේ උන්වහන්සේ මට ප්‍රඥාව ලබා දුන්සේක. இப்பொழுது என்னை ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியராக என்னை இயேசுப்பா மாற்றி விட்டார். Now the Lord has translated me as a computer hardware engineer. දැන් උන්වහන්සේ මාව කම්පියුටර් හાર્ඩ්වෙයාර් ඉංජිනේරුවෙක් හැටියට මාරු කළසේක. நான் இப்பொழுது இண்டல் கம்பெனிலே அந்த மதர் போர்டு ப்ராசஸர் இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலையிலே நான் இருக்கிறேன். Now I am engaged in Intel company as a motherboard processor. අද මා ඉන්ටෙල් කම්පැනියේ රැකියාවක් කරමි. என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காரியங்களை இயேசுப்பா எனக்கு செய்திருக்கிறார். My Jesus had done plenty of things in my life. මගේ යේසුස් වහන්සේ මාගේ ජීවිතේ බොහෝ දේවල් කළසේක. எல்லாவற்றையும் கொடுத்த என் அன்பு தெய்வம் இயேசு எனக்கு சொன்னது என்னவென்றால், My Jesus, the loving God who had granted me everything, what he has said unto me is, මට සියල්ල දුන්නා වූ මගේ ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේ මට කීවේ කුමක්ද නම් இந்த உலகத்திலே நான் கொடுத்ததான இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நீ சந்தோஷப்பட வேண்டாம். You need not be overjoyful concerning the blessings I have granted you in this world. මේ ලෝකේ මනෝඩ දුන්නා වූ මේ ආශිර්වාද ගැන නුඹ ප්‍රීති නොවන්න. உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய ராஜ்யத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். Your joy should be in accordance to my kingdom. නුඹගේ ප්‍රීතිය මගේ රාජ්‍ය ගැන වේවා. என்று தெளிவான முறையிலே இயேசுப்பா எனக்கு பேச ஆரம்பித்தார். In unambiguous terms, the Lord started talking to me. මෙලෙස පැහැදිලි ලෙස උන්වහන්සේ මා සමග කතා කළසේක. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த வசனத்தோடு இயேசுப்பா என்னோடு பேச ஆரம்பித்தார். The Lord started talking to me with the scripture saying, first you seek the kingdom of God and his righteousness, then all these things shall be added into thee. පළමුකට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යද ධර්මිෂ්ඨකමද සොයන්න එවිට සියල්ල නුඹලාට දෙන්න ලැබේ කියන උපාදයෙන් උන්වහන්සේ මා සමග කතා කළා. என்னுடைய மரண பரியந்தம் நான் இயேசுப்பாவுடைய கிருபையிலே மறைந்து வாழ வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Till my last breath, I want to hide myself in the grace of God. I therefore request your prayer for the same cause. මගේ මරණය දක්වා යේසුස් වහන්සේගේ කරුණාව තුල මා සංගවි ජීවත් වන්න ඕනේ. මේ කාරණාව උදෙසා ඔබ සියලු දෙනා යාඥා කරමින් ඉල්ලා සිටිමි. கர்த்தருடைய வருகை வரும்போது நான் பறந்து செல்ல அருமையான பரிசுத்தவான்கள் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். When the Lord appears in his glory, I request you saints that I must also fly up to meet the Lord. මගේ ප්‍රේමණීය යේසුස් වහන්සේ තේජසින් ප්‍රකාශ වන කලෙහි මාද උන්වහන්සේ සමග පියාස කර යන පිණිස සියලු ශුද්ධවන්තයන් මා වෙනුවෙන් යාඥා කරන්න කියලා ඉල්ලා සිටිමි. Praise Lord. Praise the Lord. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. Shall we all praise God for all the miracles the Lord has done in the life of this dear brother? Let's praise God for that. प्रेमले सहोदरना जीवित उन्नासकल शिलास्काम निसा पे एक साथ स्तुति करो. இந்த அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தான அற்புத செய்கைகளுக்காக எல்லாரும் ஒருமித்து சோதரிப்போம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. Thank you, Jesus.